நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், சோமர்ஃபெல்ட்ஸ் ஆட்டம் மாடல். இது வேறு ஒன்றும் இல்லை, போர் தியரியோட எக்ஸ்டென்ஷன் தான். சில டைம் வந்து சோமர்ஃபெல்ட் எக்ஸ்டென்ஷனாக போர் தியரின்னு இருக்கும். சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, போர் வந்து சர்க்குலர் ஆர்பிட் ஆர் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் வந்து சர்க்குலர் அதையும் எடுத்துக்கிட்டார். ஆனால் அடிஷ்னலாக என்ன பண்ணுறாருனா எலிப்டிக்கல் ஆர்பிட்டிங் என்ன பண்ணுறாருன்னா இந்த இவரோட ஆட்டம் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரி, முதல்ல எலிப்ஸை பற்றின அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து எலிப்ஸ். இங்கே இந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப் டு பாட்டம். இந்த ஆக்சிஸ் வந்து மைனர் ஆக்சிஸ். அந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அதை வந்து செமி மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்து மைனர் ஆக்சிஸ், அதில் பாதிங்கிறதுனால செமி மைனர் ஆக்சிஸ். அதுவே இங்கே ஹரிசாண்டல் லைன் இருக்கு பாருங்கள், இந்த கோவர்டெக்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேஜர் ஆக்சிஸ். இப்போது இங்கே இந்த எலிப்ஸில் வந்து 2 சென்டர் இருக்குது. அதாவது இந்த சைடில் இங்கே ஒரு சென்டர் இருக்குது, இந்த சைடில் இங்கே ஒரு சென்டர் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ப்ளூரலில் ஃபோர்ஸின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு பாயிண்ட் சேர்ந்த மாதிரினா அது ஃபோர்ஸி, ஒரே ஒரு பாயிண்ட்னா அதை வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நியூக்ளியஸ் வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட் மாடலில் இந்த ஃபோக்கஸில் தான் நம்மளோட நியூக்ளியஸ் இருக்க போது. நம்ம எலக்ட்ரானோட வட்டப்பாதை வந்து இந்த மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்க போகுது. இதுதான் வந்து சோமர்ஃபெல்ட் மாடலோட பேசிக் ஐடியா. சரி, இப்போ போர் என்ன பண்ணார், நம்ம அங்கே அவரோட ஆட்டம் மாடலில் ஆங்குலர் மொமெண்டம் எல் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுவும் குவான்டைஸ்டுன்னு சொன்னார். அதுக்கான வேல்யூ வந்து n இன்ட்டு h/2π, n வந்து ஹோல் நம்பர் இன்டிஜருங்கிறத பார்த்தோம். சோமர்ஃபெல்ட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆட்டம் மாடலில் அசிமித்தல் குவாண்டம் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதோட சிம்பிள் வந்து k இன்ட்டு h/2π. சரி, இப்போ சோமர்ஃபெல்ட் ஆட்டம் மாடல் இந்த பார்க்குறீங்க. நான் முன்னாடி சொன்ன போல் நம்மளோட எலிப்ஸ் இது இருக்குது. அந்த எலிப்ஸோட ஃபோக்கஸ் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்குது. சரி, மற்றது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த டயக்ராம் வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், எண்ணுக்கும் கேக்கும், அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எண்ணுக்கும் சோமர்ஃபெல்டோட அந்த அசிமித்தல் குவாண்டம் நம்பர் கேக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா n/k = லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸில் எது இருக்குது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்குது. மைனர் ஆக்சிஸ், அதாவது லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸில் எது இருக்குது, அசிமித்தல் குவாண்டம் நம்பர் இருக்குது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப். இப்போது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பும் கேவோட மதிப்பும் ஒன்றா இருக்கும் போது அந்த ஆர்பிட் எப்படி இருக்குங்கிறாருன்னா சர்க்குலர் ஆர்பிட்டாக ஆகிடும். இந்த ரெண்டோட மதிப்பு வந்து சமமாக இல்லாத பட்சத்தில் தான் அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய அந்த ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலாகவும், இதுவே இந்த ரெண்டோட மதிப்பு சமமாக இருக்கும்போது அந்த ஆர்பிட்டுங்கிறது பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்குங்கிறாரு. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபார் எனி கிவன் வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் கேவோட மதிப்பு எப்படி இருக்குங்கிறாருன்னா என்னோட மதிப்பை விட, அதாவது மோர் தென் சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்குங்கிறாரு. ஆனால் எக்ஸப்ட் ஒரு கண்டிஷன் என்னென்னா என்னோட மதிப்பு என்னோட மதிப்பு 1 இருக்கும் பட்சத்தில் அப்போ கேக்கான மதிப்பு 1 தான், அதுக்கு 1க்கு மேற்பட்ட மதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறார். இதுவே என்னோட மதிப்பு 1 தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா கேக்கான மதிப்பு 1க்கு மேற்பட்ட மதிப்பாக இருக்குங்கிறார். இங்கே பாருங்கள், அதை அங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் n = 1 கேக்கான மதிப்பு 1 தான் இருக்க முடியும். இதுதான் எக்ஸப்ஷன். இதுவே 2ஆக இருக்குது, என்னோட மதிப்பு 2ஆக இருந்ததுன்னா கேவோட மதிப்பு எப்படி இருக்குது பாருங்கள், 2,1 இன்னும் கூட 1க்கு மேற்பட்டானா அந்த 2 மதிப்பும் இங்கே இருக்குது. n = 3ன்னா 3, 2, 1ன்னு 1க்கு மேற்பட்ட 3 மதிப்பு இருக்குது எக்ஸாக்டாக. இதே 4ஆக இருந்தால் 4 வேல்யூ இருக்கும் கேக்கு. சரி, ஆனால் கேவோட மதிப்பு எப்போதுமே வந்து 0 ஆக முடியாது. அதுதான் அந்த எக்ஸப்ஷன் கண்டிஷன். இப்போது என்னோட மதிப்பு 1ன்னா கேவோட மதிப்பு என்ன இருந்திருக்கணும், நமக்கு 1க்கு மேற்பட்ட மதிப்புனா 1,0ன்னு இருந்திருக்கும்ல. ஆனால் வந்து 0வாக இருக்க முடியாதுங்கிறதுனால தான் என்னோட மதிப்பு 1 இருக்கும் பட்சத்தில் கேவோட மதிப்பு 1 தான், 1க்கு மேற்பட்ட மதிப்பு கிடையாது. ஃபார் n = 1 அதான் இங்கே கொடுத்துருக்கேன், கே நெவர் பி 0ன்னு. சரி, இப்போ முன்னாடி சொன்ன போல் அதுங்க தான் இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. அந்த எலிப்ஸோட ஃபோக்கஸ் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த ஹரிசாண்டல் லைனுங்கிறது மேஜர் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைனுங்கிறது மைனர் ஆக்சிஸான கே. இப்போது கேவோட மதிப்பும் என்னோட மதிப்பும் சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டுங்கிறது பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்டாக மாறிடுங்கிறது தான் முன்னாடி சொன்னேன். அதுதாங்க பாருங்கள், அஸ் கே வேல்யூ டிக்ரீசஸ், கேவோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது
அதாவது இந்த மேஜர் ஆக்சிஸோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருதுன்னா அப்போ ஹைட்டு குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட்டு குறைஞ்சிட்டே வருதுன்னா அந்த அந்த எலிப்ஸ் வந்து இன்னமும் மோர் எசன்ட்ரிக்காக இருக்கும். அதாவது மோர் எசன்ட்ரிக் மீன்ஸ் என்னென்னா வட்ட விலகல்னு பேர். அதாவது வட்டமான அந்த ஷேப்லேருந்து ரொம்ப ரொம்ப விலகிட்டே போகும். இப்போது இந்த எலிப்ஸுக்கும் இப்படி ஒரு எலிப்ஸ் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுத்தில் எது வந்து மோர் சர்க்குலர் ஷேப்பில் வந்து டிவியேட் ஆகிருக்கு? இந்த எலிப்ஸ் தான். அதுதான் நம்ம இங்கே எசன்ட்ரிசிட்டி இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்கோம். கே வேல்யூ குறைய அதாவது இந்த மைனர் ஆக்சிஸோட லென்த்து குறைய எசன்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஆர்பிட் வந்து மோர் அண்ட் மோர் பிகம் எலிப்டிக்கல். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம அங்கே வாங்க, நம்ம அந்த சோமர்ஃபெல்ட் ஆட்டம் மாடலில் அந்த டயக்ராமுக்கு வந்தீங்கன்னா அங்கே புரியும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட் எடுத்துங்க. இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டோட என்னோட மதிப்பு n = 4, கேவோட மதிப்பு வந்து 1. அப்போது என்னுக்கும் கேக்குமான அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது வந்து கேவோட மதிப்பு அந்த மைனர் ஆக்சிஸோட லென்த்து இந்த லென்த்துங்கிறது கம்மியாக தானே இருக்குது. அதனால தான் இந்த ஆர்பிட் வந்து மோர் எலிப்டிக்கலாக இருக்குது. இதுவே என்னோட மதிப்பு 4னா அப்போ கேக்கு மதிப்பு எத்தனை இருக்கும்? 4, 3, 2, 1ன்னு 4 மதிப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது கேவோட மதிப்பு 1. இதுவே கேவோட மதிப்பு 2ன்னு வரும்போது அப்போது 4க்கும் 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ரெண்டாவது ஆர்பிட் பார்த்திங்கன்னா முன்னிருந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டை விட இல்லாமல் கொஞ்சம் சர்க்குலர் ஆர்பிட்டை நோக்கி வருது. புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கஷ்டம் இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்தது மூணாவது k = 3ன்னு வரும்போது 4க்கும் 3க்குமான டிஃப்ரென்ஸுங்கிறது கம்மி. அப்போது இந்த ஆர்பிட் பாருங்கள், இப்போவும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டல் தான், எலிப்ஸ் தான், எலிப்டிக்கல் ஆர்பிட் தான், அது எந்த டவுட்டும் வேணாம். ஆனால் வந்து அது அந்த சர்க்குலர் ஆர்பிட்டை நோக்கி வருது பாருங்கள். அதோட ஷேப், அதோட எசன்ட்ரிசிட்டி என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வட்டமான அந்த சர்க்குலர் ஆர்பிட்டை நெருங்குதுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே n = 4, k = 4 ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகிடுது? n/4ங்கிறது n/k = 4/4 ஆகிடுது. அப்போது 4 அடித்தா 1ன்னு ஆகிடும். புரியுதா? அப்போது நமக்கு வந்து மேஜர் ஆக்சிஸோட லென்த்து ஒன்று தான், மைனர் ஆக்சிஸோட லென்த்தும் ஒன்று தாங்கும் போது அப்போ அது வந்து இந்த ஆக்சிஸோட லென்த்து ஒன்று தான், இந்த ஆக்சிஸோட லென்த்து ஒன்று தான். அப்போது ரேடி சமமாக இருக்குல்ல ரெண்டுத்துக்கும். அப்போ அது சர்க்கிளாக தானே இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான ஸ்பெஷல் கண்டிஷன்லாம் நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டுங்கிறது பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்டாக மாறிடும். இதுதான் வந்து சோமர்ஃபெல்ட் ஆட்டம் மாடல். கன்க்ளூஷன் என்ன? நம்மளோட இந்த ஆட்டம் மாடலில் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமிட் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜி வந்து டிபெண்ட் அப்பான் போத் n and k. போர் ஆட்டம் மாடலில் என்ன சொன்னிச்சு? அந்த எமிஷன் லைன்ஸோட அந்த எனர்ஜிங்கிறது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து இந்த ரெண்டுத்தோட மதிப்பையும் சேர்ந்து பொறுத்து தான் நம்மளோட எமிஷன் லைன்ஸோட எனர்ஜி இருக்கும். அதனால தான் நமக்கு எமிஷன் லைன்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுங்கிறாரு நம்ம சோமர்ஃபெல்ட். போர் ஆட்டம் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை இப்படி நம்ம சோமர்ஃபெல்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. புரிஞ்சுதா? சரி.